பேக்ரவுண்ட் சாங்கும் சுச்சுவேஷனும் ரொம்ப ஆப்டா சிங்க் ஆயிருந்துச்சு. பார்க்க அழகா இருந்தது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இன்னைக்கு எங்க ஊர்ல அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருக்கல்யாணம். அதுக்கு தான் வந்திருந்தோம். மாமியார் மாமனார் ஊருக்கு வந்திருந்தோம். காலையிலே ரொம்ப நேரமா 4 மணிக்கே ஹோமம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சிறப்பா சூப்பரா கல்யாணம் நடந்துச்சு. நீங்களும் கல்யாண வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். இது ஒரு மரம் சின்னதுல இருந்து பெருசாகி வளர்ந்ததுக்கு அப்புறம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால ஊருக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த சுற்றி, அதாவது இந்த மரங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதை சுற்றி வந்தாங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி எடுத்து பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே ஒரு கல்யாணத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அருமையா இருந்துச்சு. மனசுக்கு ரம்மியமா இருந்துச்சு. அதாவது கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கல்லு, மண்ணு, மரம் எல்லாத்துலயுமே கடவுள் தெரிவாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அவங்கவங்க மனசாட்சியே கடவுள். இதுல யாரு சரி, தப்புன்னு ஜட்ஜ் பண்றத விட்டுட்டு அவங்கவங்க ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அத முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் ஊட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சிட்டியில கிடைக்காத ஒரு ரெஸ்ட், தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு இங்க கிடைக்குது. அது எப்படின்னு தான் தெரியல. வண்டி சத்தம்லாம் அதிகமா இல்லாம ஈவினிங் டைம்ல அப்படியே ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இந்த 2 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப ஜாலியா போச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா.